எவ்ரிடே இன்ட்ராடே பண்ணா கம்பல்சரி ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறது தான் பெரிய தப்பு. என்னன்னா, ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா டெய்லி ஒரு ட்ரேட் எடுத்துட்டே இருந்தா நான் வந்து ஸ்கேல்பர், நான் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது. ஒரு நாள் ட்ரேடு கிடைக்கலன்னா, ட்ரேடு கிடைக்கல தான். ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர், ஆஸ் அ ட்ரேடர் நான் ரொம்ப நாளா இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ட்ரேடு கிடைச்சா ட்ரேடு எடுக்கலாம். கிடைக்கலன்னா கிடைக்கல தான். அதனால தான் சொல்லுவாங்க, எவ்ரி டே கேன் பி அ ஃபிஷிங் டே. பட் எவ்ரி டே டசன்ட் ஹேவ் டு பி அ கேச்சிங் டே. எல்லா நாளும் மீன் பிடிக்க போகலாம். ஆனா, எல்லா நாளும் மீன பிடிப்போன்ற கேரண்டி கிடையாது. அதே மாரி தான் ட்ரேடிங்லயும் நீங்க படகு எடுத்துட்டு உள்ள போறீங்க. உங்களோட டைம ஸ்பெண்ட் பண்றீங்க. எல்லாம் ஓகே, ரைட். உள்ள போயிட்டு பை பண்றோம், செல் பண்ணலான்னு போறீங்க. அன்னைக்கு ட்ரேடு கிடைக்கலன்னா, வலுக்கட்டாயமா நம்பளே என்ன பண்ணக்கூடாது, ஒரு ட்ரேட எடுக்கக்கூடாது. மார்க்கெட்ல தான் ஆப்ஷன் இருக்கே. பையோ செல்லோ தானே ஆவப்போது இன்னும். அங்க தான் பல பேர் நஷ்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா, ப்ராப்பர் செட்டப் இருக்கான்னு பாருங்க. என்ன செட்டப்ஸ்ல நான் எடுக்கணும்ன்றத ஒரு ஃபர்ஸ்ட்டு ப்ராப்பர் பிளான் இருந்துச்சுன்னா, அந்த செட்டப் அன்னைக்கு வந்தா மட்டும் தான் நான் ட்ரேட் எடுக்கணும். எனக்கு கிடைக்கலையா, இட் இஸ் பெட்டர் டூ அவாய்ட் த மார்க்கெட்.